விஷால் ஒரு வார்த்தை பேசினாரு, 4 கோடி கீழே படம் பண்ணாதீங்க, எல்லா ப்ரொடியூசரும் ஊருக்கு ஓடி போயிருங்கன்னாரு. அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பதில் சத்தியமா கிடையாது. என் இடத்துல குப்பை இருக்கு, அழுக்கு இருக்குன்னா இடத்த காலி பண்ணிட்டு போவேனா, இடத்த சுத்தம் பண்ணுவேனா? எவன் இடத்தை சுத்தம் பண்ணி அதை கோவிலாக மாற்றுகிறானோ அவன் தான் மேன்மையாளன். இங்க குப்பை இருக்கு, நடத்த வீட்டுக்கு போயிடுவேன், அங்க குப்பை நடத்தி விட்டு போயிடு. நாளைக்கு ஒன்னியத்துக்கு வெளியே போடுவான், எங்க போனி? தான் வாங்கி உண்ணுகிற சோறுக்கு உண்மையா இருக்கணுமா இல்லையா? சினிமா பண்ணாத, வீட்டுக்கு போயிடு, 2 வருஷம் கழிச்சு வராத, வீட்டுக்கு போயிட்டு நீ அந்த காசை வேற இன்வெஸ்ட் பண்ணுன்னா நீ எப்படியா சினிமா பண்ற? என்ன நியாயம் அது? எந்த எந்த வகையில சொல்ல முடியும் அந்த வார்த்தையை? தலையில ஃபேன் விழுந்துரும், படுத்து தூங்க முடியுமா? தூங்காம இருக்க முடியுமா? ரோட்ல போனா வண்டி எல்லாம் இடிச்சிரும், ரோட்ல போகாம இருக்க முடியுமா? சினிமால பிரச்சனை இருக்கதான் செய்யும். சினிமா பிரச்சனையை சரி செய்து அதை மேம்படுத்துவதுதான் நம்மளோட நோக்கம். எனக்கே வழினா, நான் ஒரு பாடல் ஆசிரியனா கமிட் பண்ணியிருந்த 3 படத்தோட ப்ரொடியூசர் ஆபீஸை முடிக்க போயிட்டாங்க. நல்லா வச்சு பாருங்க, 3 ப்ரொடியூசர்ஸ் ஆபீஸை முடிக்க போயிட்டாங்க. ஏன்னா அவரு சொல்றாருப்பா உண்மையாதான் சினிமா பண்ணணும்னு வரும்போது தான் பயந்து தான் வரான். இது காசு வருமா என்னன்னு தெரியல, ஏதோ பேர் கிடைக்கணும். இது சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு பாட்டு போச்சு. நான் ஒரு சின்ன புள்ளி பாட்டுல, அப்ப யோசிச்சு பாருங்க, அதுல எத்தனை நல்ல படங்கள் தோற்று இருக்கும். அதுல ஒரு கிடா இருந்திருக்கும்ல, அதுல ஒரு அயோத்தி இருந்திருக்கும்ல, அதுல ஒரு லவ் டுடே இருந்திருக்கும்ல. அந்த டைரக்டர் ரோட்ல நிக்கிறான்ல, இவர் பேசிட்டு போயிட்டாப்ல. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அது சாத்தியம் தான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த பிரச்சனையை களைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுறேன். தயவு செய்து என்னுடைய அன்பு நேரை புதிய தயாரிப்பாளர்கள், தயவு செய்து நீங்கள் தயங்கவே வேணாம். நான் இந்த மேடையில சாட்சி வச்சுட்டு சொல்றேன், அரண் என்கிற 25 நாள் முடிச்ச படத்தை வச்சுட்டு சொல்றேன், படம் வாங்க. நீங்க தயவு செய்து சினிமா பண்ணுவாங்க. நல்ல கான்செப்ட், நல்ல கதையை மட்டும் தேர்வு செய்யுங்க. ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க தேர்வுல நின்று சண்டை போடுறதுக்கான தைரியமும் திமிரும் உங்களுக்கு இருக்கணும். அதை மட்டும் நீங்க வச்சுட்டு சினிமா பண்ணுங்க. எப்படி உங்களுக்கு சினிமா தோக்குறீங்க நான் பாக்குறேன். சாத்தியமே கிடையாது. இறங்கி நான் போராட வேண்டியிருக்கு. செஞ்சா நடக்கும். சண்டை போடணும். நம் உரிமையை நாம் சண்டை போட இடத்துல தான் இன்னைக்கு இருக்கோம். இந்த அரசியல், இந்த சிக்கல், இந்த பிரச்சனை பேசப்பட்டாச்சு, இனியும் பேசப்படும். இப்பயும் சொல்றேன், அரணம் முடிஞ்சிருச்சு. அடுத்த படம் இதனால எனக்கு கிடைக்கலான்னு பரவாயில்ல, அடுத்த படம் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்கலான்னு பரவாயில்ல, அடுத்த படம் நீ பண்ணவே கூடாதா போடான்னு என்ன துரத்தாலும் பரவாயில்ல, நான் பேசுவேன். நான் எனக்கு தவிர எனக்கு பின் வரக்கூடிய தயாரிப்பாளருக்காகவும் எனக்கு பின் இருக்கக்கூடிய இந்த சினிமா நல்லா இருக்காக நான் பேசிட்டே இருப்பேன். இப்பயும் சொல்றேன், சின்ன படங்கள் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்படுகிறது. நீ 3 வாரம் கும்பகோணம் எம்எஸ்ல இருக்கு, ஆரம்பத்தால கலை பண்ண முடியுதுன்னா என் படம் 100 தியேட்டர் நின்று இருந்தா என்ன நடந்திருக்கும்? இவ்வளவுதான் சாட்சி. ஒரு படம் சாட்சி, எனக்கு ஒரு தியேட்டர் சாட்சி. என் படத்தை அத்தனை தியேட்டரையும் நிறுத்தி இருந்தா கலெக்ஷன் ஆகலையா, நீங்க தூக்கிடுங்க, கேட்கவே வேணாம். கலெக்ஷன் ஆகிற தியேட்டர்ல இருந்து உங்களை யார் படத்தை தூக்க சொல்றா? ஓடிட்டு இருக்கிற தியேட்டர்ல இருந்து என் படத்தை தூக்குறீங்க, கலெக்ஷன் ஆகிற தியேட்டர் என் படத்தை தூக்குறீங்க. அப்ப அந்த 50 தியேட்டர்லயும் எனக்கு அந்த 100 தியேட்டர் எனக்கு கண்டினியூ ஆயிருந்ததுன்னா எனக்கு என்னோட கலெக்ஷன் என்னவா இருந்திருக்கும்? என்ன நம்பி ஒரு 50 பேர் நடிச்சிருக்காங்க, ஒரு 50 பேருக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அத்தனை புது கலைஞர்களுக்கான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். என் தயாரிப்பாளர் நல்லா இருந்திருப்பான், இன்னொரு 10 படம் வந்திருக்கும். இப்பயும் நான் ஜெயிச்சு தான் இருக்கேன். நான் பெரிய காசை சொல்றேன், பெரிய காசு இதுல இருக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு நான் எப்படி உங்களுக்கு சொல்றேங்க, அரணம் 25 இல்லை, இன்னைக்கு அரணம் 30வது நாள். நான் எப்படி நான் 30 கொண்டாடணும். இன்னைக்கு 30வது நாள். இன்னைக்கும் தியேட்டர் ஓடிட்டு தான் இருக்கேன் என் படம். நாளையில இருந்து தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு அவரு 50 எனக்கு சொல்றாரு, எனக்கு தெரியாது. நான் அது போற வரைக்கும் நான் உழைப்பேன். நான் நேரா பேசுறேன், போஸ்டர் ஒட்டியாச்சான்னு கேட்கிறேன், களத்துல நிக்கிறாங்களா பசங்க கேட்கிறேன், தியேட்டர் ஒன்று ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. இவன் விட மாட்டான் உள்ள இருக்கியா? நம்ம படத்தை வாங்கிட்டு போஸ்டரை தூக்கி சுருட்டி மூலையில போட்டு கையை கட்டி தடுத்துருவோம்னா ஒருத்தர் ஃபோன் பண்றானே, போஸ்டர் ஒட்டிட்டியா, பேனரை மாட்டினியா, 10 பேர் 20 பேர் வருவான், நீ டிக்கெட் போடு, ஏன் படத்தை போட மாட்டேற அப்படின்னு சண்டை போடுறாங்க போது வேலை நடக்குது இல்ல? அப்ப நான் படம் எடுத்தா போதாது, இறங்கி வேலை செய்யணும். அப்படி இறங்கி வேலை செய்ததோடைய சாட்சி தான் அரணம்.